Hello friends, welcome to Nandu Needles World. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா நான் வந்து திலகம் ஸ்டோன் அண்ட் மிரர் ரவுண்ட் ஷேப் மிரரும் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஸ்டோன் செயின் எப்படி வந்து நம்ம அவுட்லைன் பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சுகர் பீட் இருக்கு இல்லையா, அதில் வந்து இதை சுற்றி வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நீங்கள் மிரர் வந்து மிரர் ஸ்டிச்சுன்னு இருக்குது, அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவுட்லைன் கொடுக்கலாம். நான் சும்மா இப்போ வந்து ஸ்டோன் செயின் தானே ஸ்டிச் பண்ண போகிறோம், அதனால் வந்து சும்மா அவுட்லைன் பீட் அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து திலகம் ஷேப்புக்கு வந்து நம்ம எப்படி இந்த ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது, ஸோ பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அதோட திலகம் ஷார்ப்னஸ் இருக்குது இல்லையா, அங்கே வந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், கரெக்டாக ஒரு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதுக்கு சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி மறுபடியும் அடுத்த ஸ்டோனுக்கு பக்கத்தில் ஸ்டிச் போட்டுட்டு அண்ட் சென்டரில் ஒரு ஸ்டிச் மறுபடியும் அப்படியே இழுத்துட்டு வந்து அடுத்த ஸ்டோனுக்கு ஒரு ஸ்டிச், அடுத்த ஸ்டோன் அந்த சென்டர் இருக்கும் இல்லையா, சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அண்ட் அதே மாதிரி அந்த சென்டர் இருக்கிற இடத்துல நியர் ஒரு ஸ்டிச் அண்டு சென்டருக்கு அந்த 2 ஸ்டோனுக்கு இடையில ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இழுத்துட்டு வந்து கீழே, சரிங்களா, சரி கீழே அதுக்கு ஸ்டோனுக்கு அந்த பக்கம் ஒரு ஸ்டிச். அதாவது நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது எப்படி, இந்த ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, அது ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து கிளியராக அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்ட ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2 மெத்தட் நம்மளுக்கு 2 மெத்தடுமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ. ஸோ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரே சைடு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், 2 சைடு வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி அது ஃபுல்லாக வந்து முடிக்கலாம். கரெக்டாக எண்டு பாயிண்ட் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், இந்த எண்டு பாயிண்ட் வரும்போது என்ன பண்ணணுன்னா கரெக்டாக அந்த அளவு வச்சு பார்த்துக்கணும் நம்ம, சரிங்களா. எத்தனை ஸ்டோன் வந்து அங்கே கரெக்டாக வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கணும். டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து மாறும். ஸோ அந்த கட் பண்ணிவிட்டு பாருங்கள், கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, அதோடு சேர்த்து நம்ம வந்து நாட் போட்டுடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஈவனாக வரும், சரிங்களா. ஸ்டோன் வந்து விலகி போகாது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு அதை 2யும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ண முடியுமோ ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இந்த நாட் போட்டுக்கலாம், ஓகேங்களா. நாட் போட்டுட்டு மறுபடியும் அந்த ஸ்டோன் செயினை சுற்றி வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துடலாம், சரிங்களா. இதுதான் வந்து ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் மெத்தட். அதே மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வந்து எப்படி நம்ம ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான், அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஸோ அது அப்படியே டேர்ன் பண்ணி அந்த ஸ்டிச்சஸ் போட்டு அந்த ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, அதை அப்படியே டேர்ன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே அந்த ஸ்டோன் செயினை வந்து நம்ம நகர்த்தி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும், சரிங்களா. கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வளைச்சி கொண்டு போய் ஸ்டிச் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ அதாவது ஸ்டோன் செயினை வந்து ஸ்டிச் பண்ணும்போது ப்ராப்பர் மெத்தட் இது தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோனோ இல்லை வந்து ஒரு மிரர் எதுக்கு நம்ம வந்து ஸ்டோன் செயின் அவுட்லைன் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ முதல்ல வந்து பீட் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் செயின் ஒரு லைன் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பீட் லைன் கொடுக்கணும். இது எதனால் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டோன் செயின் வந்து மேலே பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஸ்டோனை க்ரிப்பாக பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா அமுத்தி விட்டுருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்மளோட ஹேர் வந்து பேக் நெக் டிசைன்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை ஃப்ரீ ஹேர் விட்டு நம்ம ஸ்லீவ்லேயே பண்ணுறோன்னா ஃப்ரீ ஹேர் விடுவாங்க சில பேர். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டோன் செயினில் வந்து கண்டிப்பாக மாட்டி இழுத்துடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி 2 பக்கமும் அவுட்லைன் கொடுக்குறோம். பாருங்கள், கரெக்டாக அளவு வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு
ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, அதையும் இதையும் சேர்த்து நம்ம ஃபுல்லுமே ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம பார்க்குறதுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இது முடிச்சுட்டு இது சுற்றி ஒரு வந்து பீட் அவுட்லைன் கொடுத்துட்டு அண்ட் ஜரி அவுட்லைனும் இதுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து இதே மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சுடு ப்ளவுஸில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அவுட்லைன் கொடுத்துட்டு பார்க்கலாம். இதுதான் டிசைன். இதையே நம்ம கட் பண்ணி பேட்ச் ஒர்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.